இந்தியாவில் பிரீமியம் பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டிருப்பது. பிரீமியம் பெட்ரோல் விலையில் லிட்டருக்கு ₹2.9 முதல் ₹2.35 வரை உயர்த்தி HPCL, இந்தியன் ஆயில் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்த விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. அதேவேளையில் சாதாரண பெட்ரோல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. பிரீமியம் பெட்ரோல் விலை உயர்வை தொடர்ந்து தொழில்துறை எரிபொருள் விலையை இந்தியன் ஆயில் நிறுவனம் உயர்த்தியுள்ளது. லிட்டருக்கு ₹27.92 உயர்த்தப்பட்டுள்ளதால் 1 லிட்டர் தொழில்துறை எரிபொருளின் விலை ₹87.67 ₹109.56 உயர்ந்துள்ளது. இது தொழில்துறையில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபல உணவு விநியோக தளமான ஜொமேட்டோ தனது பிளாட்ஃபார்ம் கட்டணத்தில் ₹2.40 உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் அதன் பிளாட்ஃபார்ம் கட்டணம் ₹12.50 ₹14.90 உயர்ந்துள்ளது. இனி வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு முறை உணவு ஆர்டர் செய்யும் போதும் கூடுதலாக ₹2.40 செலுத்த நேரிடும். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு மத்தியில் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய பகுதிகளில் ஏற்பட்ட மோதல்களின் காரணமாக எரிவாயு தட்டுப்பாடு உருவாகி தொழிற்சாலைகள் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டதால் குஜராத்தின் சூரத் பகுதியில் இருந்து தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். ஜவுளி மற்றும் சாயம் பூச்சு தொழிற்சாலைகள் எரிவாயு பற்றாக்குறையால் இயங்காத நிலை ஏற்பட்டதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய பெட்ரோலிய அமைச்சகத்தின் இணைச் செயலர் சுஜாதா சர்மா, உள்நாட்டு LPG உற்பத்தி 40% அதிகரித்திருப்பதாக விளக்கமளித்தார். தட்டுப்பாடு வரும் என்ற அச்சத்தில் மக்கள் முன்கூட்டியே சிலிண்டர்களை பதிவு செய்தது தற்போது குறைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். பறவை காய்ச்சல் பாதிப்பு காரணமாக சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா மூடப்பட்டது. கடந்த சில நாட்களில் கிண்டி பூங்காவில் இருந்த 20க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்தன. பறவைகளின் மாதிரிகள் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு சோதனை செய்யப்பட்டதில் பறவைகளுக்கு H5N1 வைரஸ் பாதிப்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பூங்கா மூடப்பட்டிருப்பதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் பயணிகள் நெரிசலை சமாளிக்க ஹூப்ளி, ராமேஸ்வரம் இடையே சிறப்பு விரைவு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹூப்ளியிலிருந்து ஏப்ரல் 5, 12, 19, 26 மற்றும் மே 3, 10, 17, 24, 31 ஆகிய நாட்களில் காலை 6:50 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 5:20 மணிக்கு ராமேஸ்வரத்தை அடையும். மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து ஏப்ரல் 6, 13, 20, 27 மற்றும் மே 4, 11, 18, 25, ஜூன் 1 ஆகிய நாட்களில் இரவு 8 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் மாலை 7:40 மணிக்கு ஹூப்ளியை அடையும். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் 4வது நாளாக நேர்காணல் நடைபெற்ற நிலையில் முதல்வர், துணை முதல்வர் தொகுதிகளில் யாரும் நேர்காணலில் கலந்து கொள்ளவில்லை. காட்பாடி தொகுதியில் அமைச்சர் துரைமுருகன், திருவண்ணாமலை தொகுதியில் அமைச்சர் வேலு ஆகியோர் நேர்காணலில் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பன், அருப்புக்கோட்டை தொகுதியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரும் நேர்காணலில் பங்கு பெற்றனர். ஒவ்வொரு நாளும் 9 மணி நேரத்துக்கும் மேலாக நேர்காணல் நடத்தி ஆயிரக்கணக்கான உடன்பிறப்புகளை சந்திப்பது உற்சாகத்தை அதிகரித்துள்ளதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் தங்கள் தொகுதி அடைந்திருக்கும் வளர்ச்சி பற்றியும் அரசின் திட்டங்களுக்கு இருக்கும் வரவேற்பு பற்றியும் ஒவ்வொருவரும் மிகுந்த நம்பிக்கையுடன் விவரிப்பதாக அவர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என அக்கட்சி பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று நடக்கும் என்று பதிலளித்தார். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தலைவர்கள் அமித்ஷாவை சந்திக்க இன்று சந்திக்கின்றனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் இதற்காக நேற்றே டெல்லிக்கு சென்றுள்ளனர். அமித்ஷாவை 11:30 மணிக்கு டிடிவி தினகரன் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன.
பின்னர் அவரை அன்புமணி சந்திக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர்கள் டெல்லி செல்வது தங்களின் அரசியல் சுயநலத்திற்காக என முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியும் அவரது சகாக்களும் டெல்லியில் இருப்பது தமிழகத்திற்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை பெற்றுத்தரவா அல்லது மாநில உரிமைகளை காக்கவா என முதல்வர் கேள்வி எழுப்பியுள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு போன்ற சாமானிய மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை விட தங்களின் கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கே எதிர்க்கட்சியினர் முக்கியத்துவம் அளிப்பதாக முதல்வர் சாடியுள்ளார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் டெல்லி செல்வதை விமர்சித்திருந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக ஐடி விங் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மக்களுக்கு திகார் என்றதும் பகீர் என்று பதறிப்போய் டெல்லி சென்று சோனியா காந்தியை சந்தித்தவர்தானே கருணாநிதி என வினவியுள்ளது. தென் தமிழக மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்த போது டெல்லியில் இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியவர்தானே நீங்கள் என வினவியுள்ளது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று பேசியதில் என்ன தவறு என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். சென்னையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனிசாமி டெல்லி சென்று என்ன பேசினார் என்பது முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியாது என்றும், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று தமிழகம் வரவுள்ளதாகவும், இங்குதான் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் கூறினார். ஜெயலலிதாவின் மறைவுக்காக காத்திருந்து தன்னை அதிமுகவிலிருந்து நீக்கினார்கள் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டுவில் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கான திமுக பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை காப்பாற்றியதே தான் செய்த மிகப்பெரிய தவறு எனவும் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாமக நிறுவனர் ராமதாசும் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலர் சசிகலாவும் கூட்டணி அமைத்துள்ளனர். தமிழகத்தின் துரோக அடையாளங்களை களையும் விதமாக தங்கள் கூட்டணி செயல்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். இரு கட்சிகளிடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான போது பாமகவின் முக்கிய நிர்வாகிகளான ஜி.கே. மணி, ஸ்ரீகாந்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஆனால் பாமக எம்எல்ஏ அருண் பங்கேற்கவில்லை. திமுகவுடன் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று அவசர ஆலோசனை நடத்துகிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் மாநில செயற்குழு கூட்டமும் அதனைத் தொடர்ந்து மாநில குழு கூட்டமும் நடைபெறவுள்ளது. திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கோரும் நிலையில் திமுக 5 தொகுதிகளை மட்டுமே தர முன்வந்துள்ளது. இதனால் இழுபறி நீடிக்கும் சூழலில் இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் விருப்பமான 10 தொகுதிகளின் பட்டியலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கியது. திமுக கூட்டணியில் அக்கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 2021 போட்டியிட்ட தளி, திருத்துறைப்பூண்டி, திருப்பூர் வடக்கு, பவானிசாகர், வால்பாறை, சிவகங்கை ஆகிய 6 தொகுதிகளுடன் பழனி, ஸ்ரீவில்லிபுத்தூர், தொண்டாமுத்தூர், நாகை ஆகிய 4 தொகுதிகளையும் சேர்த்து 10 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை சிபிஐ வழங்கியுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 10 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை திமுக தலைமையிடம் அக்கட்சி வழங்கியுள்ளது. அந்த பட்டியலில் மதுரை மேற்கு, திருச்சி கிழக்கு, மணப்பாறை, சாத்தூர், வேளச்சேரி, கோவில்பட்டி, பல்லடம், கிணத்துக்கடவு உள்ளிட்ட தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. கடலூர் அல்லது புவனகிரி, திருநெல்வேலி அல்லது பாளையங்கோட்டை ஆகிய தொகுதிகளும் மதிமுக தரப்பில் கேட்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் கட்சிகளிடையே தொகுதி ஒதுக்கீடு கையெழுத்தானது. புதுச்சேரி தனியார் விடுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகளும், பாஜகவிற்கு 10 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதிமுகவுக்கும் புதுவரவான லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்டோர் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அங்கு வேட்புமனு தாக்கல் வரும் 23ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. முதல்வரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, மங்களம் ஆகிய 2 தொகுதிகளுக்கும், உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான நமச்சிவாயம்
மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தலைமை அலுவலகம் ஒப்புதல் தெரிவித்த பிறகே வேட்புமனு, அபிடவிட் ஆகியவற்றை தாக்கல் செய்ய வேண்டும் என தாவேகா நிர்வாகிகளுக்கு பொதுச் செயலர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட செயலர்களோடு ஆலோசனை மேற்கொண்ட அவர், அங்கீகரிக்கப்படும் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனு, அபிடவிட் ஆகியவற்றை சட்ட அணியின் துணையுடன் பூர்த்தி செய்து தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பும்படி கூறியுள்ளார். உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 66 கோடி ரூபாய் மதிப்புள்ள 44 கிலோ தங்க கட்டிகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை மாதவரம் அருகே வாகனம் ஒன்றை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தபோது அதில் 44 கிலோ தங்க கட்டிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வாகனத்தில் இருந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டபோது பொன்னேரியில் உள்ள நகைப்பட்டறையில் இருந்து தியாகராய நகரில் உள்ள தங்க நகை கடைக்கு தங்க கட்டிகளை கொண்டு சென்றது தெரியவந்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திற்கு அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் சுமார் 47 கோடியே 61 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சேலத்திலிருந்து மதுரை நோக்கி சென்ற தனியார் கொரியர் நிறுவன வாகனத்தை மல்லூர் பகுதியில் தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் அதில் பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த நகைகளை கண்டறிந்தனர். தூத்துக்குடி அருகே மாணவி படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரனை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரனை மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து முனீஸ்வரனுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி பிரீதா உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கில் தர்ம முனீஸ்வரன் என்பவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் குடும்பத்தினர் மாணவியின் உடலை பெற்றுக் கொண்டனர். குற்றவாளி அடையாளம் காணப்படாமல் இருந்ததால் 9 நாட்களாக உடலை வாங்க மறுத்து பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். சேலம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மோதியதில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஈரோட்டிலிருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து உத்தம சோழபுரம் அருகே சூளைமேடு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த மினி வேன் மற்றும் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த மணிகண்டன், அவரது தாயார் இருசாயி உட்பட 4 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 1 மாத குழந்தை ஜீவிகா, 5 வயது குழந்தை நிதிஷ்கா உட்பட 4 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர். பாலஸ்தீனத்தின் காசா நகரில் உள்ள சராயா சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ரம்ஜான் திருநாள் சிறப்பு தொழுகையை நிறைவேற்றினர். புனித ரமலான் மாதத்தின் முடிவில் ஷவால் மாதத்தின் முதல் நாளை குறிக்கும் இந்த பண்டிகை போர் மற்றும் கடும் பதற்றங்களுக்கு மத்தியிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் ஈகை திருநாள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஜெருசலேமின் புனிதமான அல் அக்ஸா மசூதி வளாகம் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றம் காரணமாக பாதுகாப்பு கருதி மசூதிக்குள் நுழைய கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மசூதிக்கு வெளியே உள்ள வீதிகளிலேயே நின்று பெருநாள் தொழுகையை நிறைவேற்றினர். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அந்நாட்டின் புதிய ரக பீரங்கிகளின் நவீன போர் பயிற்சியை நேரில் ஆய்வு செய்தார். ட்ரோன்கள் மற்றும் எதிர்ப்பு ஏவுகணைகளை முறியடிக்கும் திறன் கொண்ட இந்த பீரங்கி படையின் வலிமையை அவர் பாராட்டியதாக அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த பயிற்சியின் போது கிம் ஜாங் உன்னுடன் அவரது மகள் ஜூயேவும் பங்கேற்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. கியூபா தலைநகர் ஹவானாவில் எரிபொருள் மற்றும் மின்சார தட்டுப்பாடு காரணமாக குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குழாய்களில் தண்ணீர் வராததால் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து லாரிகள் மூலம் தண்ணீர் பிடித்துச் செல்கின்றனர். மின்சார கட்டமைப்பு அடிக்கடி முடங்குவதால் நீரேற்றும் இயந்திரங்கள் பழுதாகி இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோ நகரின் புகழ்பெற்ற சோச்சிமில்கோ கால்வாய்களில் உள்ள எண்ணெய் மற்றும் ரசாயன கழிவுகளை அகற்ற மனித முடி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முடி திருத்தங்களில் சேகரிக்கப்படும் முடியை கொண்டு பூம்ஸ் எனப்படும் வலைக்குழாய்கள் உருவாக்கப்பட்டு நீரில் மிதக்க விடப்படுகின்றன. இவை நீரில் உள்ள நச்சுகளை உறிஞ்சும் தன்மை கொண்டவை. பின்னர் இந்த முடிகள் உரமாக்கப்பட்டு விவசாயத்துக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. இயக்குநர் மணிரத்னம் தனது அடுத்த பிரம்மாண்ட படத்திற்காக
நடிகர் விஜய் சேதுபதியுடன் மீண்டும் இணைகிறார். செக்கச்சிவந்த வானம் படத்திற்கு பிறகு இவர்கள் இணையும் இந்த படத்தில் முதல் முறையாக சாய் பல்லவி கதாநாயகியாக நடிக்கிறார். இசை புயல் AR ரஹ்மான் இசையமைக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் 4வது நாளாக நேர்காணல் நடைபெற்ற நிலையில் முதல்வர், துணை முதல்வர் தொகுதிகளில் யாரும் நேர்காணலில் கலந்து கொள்ளவில்லை. காட்பாடி தொகுதியில் அமைச்சர் துரைமுருகன், திருவண்ணாமலை தொகுதியில் அமைச்சர் ஏவாவேலு ஆகியோர் நேர்காணலில் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பன், அருப்புக்கோட்டை தொகுதியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரும் நேர்காணலில் பங்கு பெற்றனர். இந்த தொகுதிகளில் அமைச்சர்களோடு சேர்ந்து விருப்பமனு கொடுத்தவர்களுக்கும் நேர்காணல் நடைபெற்றது. கொளத்தூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிகளில் மட்டும் யாரும் நேர்காணலில் கலந்து கொள்ளவில்லை. திமுகவுடன் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று அவசர ஆலோசனை நடத்துகிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் மாநில செயற்குழு கூட்டமும் அதனைத் தொடர்ந்து மாநில குழு கூட்டமும் நடைபெற உள்ளது. திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கோரும் நிலையில் திமுக 5 தொகுதிகளை மட்டுமே தர முன்வந்துள்ளது. இதனால் இழுபறி நீடிக்கும் சூழலில் இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தலைவர்கள் அமித்ஷாவை சந்திக்க இன்று நேரம் கேட்டிருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இதற்காக நேற்றே டெல்லிக்கு சென்றுள்ளனர். அமித்ஷாவை 11:30 மணிக்கு டிடிவி தினகரன் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. பின்னர் அவரை அன்புமணி சந்திக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது தங்கள் கட்சிக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக இருவரும் ஆலோசிக்க உள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜெயலலிதாவின் மறைவுக்காக காத்திருந்து தன்னை அதிமுகவிலிருந்து நீக்கினார்கள் என முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் கடமலைகுண்டுவில் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கான திமுக பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை காப்பாற்றியதே தான் செய்த மிகப்பெரிய தவறு எனவும் தெரிவித்தார். தனது சொந்த மாவட்டமான தேனியில் முதல் முறையாக திமுக கூட்டத்தில் பன்னீர்செல்வம் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. பொதுக்குழுவில் அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்போது காலமாகுவார்கள் என்ற எதிர்பார்த்து காத்திருந்து அம்மா இறந்ததுக்கு பின்னால் 2016 கடைசி மாதங்களில் அவருடைய வேலையை ஆரம்பித்தார்கள். நான் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு சம்பவம் எனக்கு எதிராக நடக்கும் என்று. நான் அரசியலில் இருந்து ஒரு தவறு செய்தேன் என்று சொன்னால் பழனிசாமி அரசை காப்பாற்றியது. அவருக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் கழகத்தினுடைய அத்துணை நடவடிக்கைகளும் கையெழுத்திடுவது என்று ஒத்துக்கொண்டதுதான். சட்டமன்ற தேர்தலையொட்டி பாமக நிறுவனர் ராமதாசும் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலர் சசிகலாவும் கூட்டணி அமைத்துள்ளனர். தமிழகத்தின் துரோக அடையாளங்களையும் களையும் விதமாக தங்கள் கூட்டணி செயல்படும் என அவர்கள் தெரிவித்தனர். இரு கட்சிகளிடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான போது பாமகவின் முக்கிய நிர்வாகிகளான GK மணி, ஸ்ரீகாந்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஆனால் பாமக MLA அருள் பங்கேற்கவில்லை. கையெழுத்திட்டது பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. 234 தொகுதியிலும் 2 பேரும் போட்டியிடுவோம். எங்களோட கொள்கை அளவில் உறுதியாக இருக்கின்ற கட்சிகள் எந்த கட்சி வந்தாலும் நம்முடைய அம்மையார் அவர்கள் அவரோடு கலந்து, சசிகலா அம்மையாரோடு கலந்து நாங்கள் முடிவு செய்வோம். அப்படி வர விருப்பம் தெரிவிப்பவர்கள் தெரிவிக்கலாம்.
அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி டெல்லி சென்று பேசியதில் என்ன தவறு என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். சென்னையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனிசாமி டெல்லி சென்று என்ன பேசினார் என்பது முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியாது என்றும், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வரவுள்ளதாகவும், இங்குதான் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் கூறினார். அதில் என்ன தவறு இருக்குங்க? இதில் என்ன தவறு கண்டுபிடிக்கிறாங்க? இன்னும் பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தலை. டெல்லியில் போய் எந்த பேச்சுவார்த்தை நடத்தலை. போயிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக போனாங்கன்னு தெரியுமா? முதலமைச்சருக்கு தெரியுமா? அது முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாது. நாளைக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளைக்கு வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, நாளைக்கு வர்றாங்க. வந்து நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை நாளைக்கு தொடங்க. அதற்கிடையில் முதலமைச்சர் பயந்து, மிக மிக பயந்து எதையோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் சுஜாதா சர்மா, உள்நாட்டு எல்பிஜி உற்பத்தி 40% அதிகரித்துள்ளதாக விளக்கம் அளித்தார். தட்டுப்பாடு வரும் என்ற அச்சத்தில் மக்கள் முன்கூட்டியே சிலிண்டர்களை பதிவு செய்தது தற்போது குறைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 11,300 டன் வணிக எல்பிஜி சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுஜாதா சர்மா தெரிவித்தார். கேரள மக்கள் மாற்றத்திற்கு தயாராகிவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கேரள தேர்தல் குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கேரளம் தனது வீடு என்றும் அதன் மக்கள் தனது குடும்பம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனுபவம் வாய்ந்த தலைவர்களும் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களும் கொண்ட ஒரு வலுவான கட்டமைப்பாக காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருப்பதாக கூறியுள்ளார். தான் எப்போதும் கேரள மக்களில் ஒருவராக இருப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் நில வருவாய் சட்டத்தின் 155வது பிரிவை தவறாக பயன்படுத்தி சுமார் 2 லட்சம் குடும்பங்களின் நில ஆவணங்கள் முறைகேடாக மாற்றப்பட்டுள்ளன. இந்த மெகா நில மோசடி தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த அனைத்து நிலப்பதிவுகளையும் தணிக்கை செய்ய மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தவறு செய்த அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு மீண்டும் நிதி வழங்கப்படும் என்றும் அரசு சார்பில் சட்டமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு சந்தைகளில் ஆள் சேர்ப்பு முறைகளை செயற்கை நுண்ணறிவு அடியோடு மாற்றி அமைத்து வருகிறது. இதனால் வெறும் ரெஸ்யூம் மட்டும் ஒருவருக்கு வேலையை பெற்றுத் தந்துவிடாது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தற்போது பெரும்பாலான நிறுவனங்கள் AI கருவிகள் மூலம் விண்ணப்பதாரர்களின் உண்மையான திறன்களை சோதித்து வருகின்றன. இதன் மூலம் AI தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்ற மற்றும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் நபர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது.